ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமே சீரீஸான டெய்லி லைஃப் ஆஃப் இமார்டல் கிங்ஸ் சீசன் 3 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சீசன் 1 அண்ட் 2 பார்க்காதவங்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஆல்ரெடி சீசன் 2 பார்த்தவங்களுமே சீசன் 2 லாஸ்ட் எபிசோட் 12th எபிசோட போய் பார்த்துட்டு வாங்க. அப்படின்னா தான் கதையோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே வேற லெவலில் எதிர்பார்க்காதீங்க. போக போக கதை சூப்பராக இருக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெய்லி லைஃப் ஆஃப் இமார்டல் கிங்ஸ் சீசன் 3 எபிசோட் 1. கியோமியா, உன் லைஃப்ல ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது தெரியுமா? ஏன்னா நீ இன்னும் அனிமே தமிழ் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சன்ரங் சொல்றா. இது அந்த அனிமேல இருக்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான். டீமன் இன்வேஷனுக்கு அப்புறமா பில்டிங்லாம் நிறைய உடஞ்சு போயிருக்கு. டீமன் வேர்ல்ட டெஸ்ட்ராய் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பாத்தியில வந்து சாப்பிடலாம் ஸ்டிக் எடுத்தா அது உடஞ்சு போகுது. ஸோ நம்ம ஹீரோ அவனோட பர்சனல் சாப்ஸ்டிக்கே இப்போ எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போறான். ஹீரோ செம பசியில இருக்கான். நான் சாப்பிடலான்னு போறதுக்குள்ள ஒரு மான்ஸ்டர் அங்க வருது. ஹீரோட சாப்பாடுல கல்லு மண்ணு வந்து விழவும் நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகுறான். அது மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்கிருந்து பயந்து ஓடுறாங்க. அது நம்ம ஹீரோ மெரிக்க வருது. நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்ணலான்னு போறதுக்குள்ள ஹெலிகாப்டர்ல இருந்து யாரோ மிசைல்ஸ் வச்சு அட்டாக் பண்றாங்க. இதில் வச்சு அந்த மான்ஸ்டர் போட்டு தள்ளுறாங்க. ஹெலிகாப்டர்ல ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோட ப்ராப்ளம், நம்ம ஹீரோக்கு ரொம்பவுமே பசிக்குது. லிங்க்லேக்கனுமே பாத்தியா கடைசியில லோ இறந்து போயிட்டால அப்படின்னு சொல்லி ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு போயிட்டு இருக்கான். ஹாய் குட் மார்னிங், ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு லின் வந்து கேட்கறா. நம்ம ஸ்கூல்ல ஏதாச்சும் டிஃபரெண்டா தெரியுதான்னு ஹாக்வா கேட்கவும் இல்லையேனவா சொல்லவும் அதுதான் பிரச்சனையே, ஸ்கூல் டீமன்ஸ் வந்து அட்டாக் பண்ணி இடிஞ்சில போயிருந்துச்சு. ஸ்கூல் ஆரம்பிக்காதுன்னு நான் என் ஹோம் ஒர்க் பண்ணலப்பா அப்படின்னு ஹாக்வா சொல்றான். அப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக் போகுது. டைமர் ரிவர்ஸ் பண்ணி ஃப்ராகிட்டோ அதோட ஹோமை சரி பண்ணுது. நீ இங்க தான் வாழ்றியா நம்ம ஹீரோ கேட்கவும் நீ தான் டீமன் வேர்ல்டு டெஸ்ட்ராய் பண்ணிட்டியா, வேற எங்க வாழ்றது அப்படின்னு ஃப்ராகிட்டோ பேசிட்டு இருக்கும்போது ஜாஹி அந்த இடத்துக்கு வரான். மாஸ்டர் ஸ்கூல் சீக்கிரம் ஆரம்பிக்க போது, இடிஞ்சு போன ஸ்கூல் அடுத்த வாரத்துக்குள்ள ரெடி பண்ண ஹெல்ப் பண்ணுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். நம்ம ஹீரோ ஃப்ராகிட்டோவை பார்க்கவும் சரி சரின்னு ஃப்ராகிட்டோ சொல்லி டைமர் ரிவர்ஸ் பண்ணி ஸ்கூலை சரி பண்றான். பட் பவர்ஸ் அதிகமா யூஸ் பண்ணதுனால ஃப்ராகிட்டோ நோஞ்சா மாதிரி மாறிடுதான். வெக்கேஷன் முடிஞ்சு ஸ்கூல் ஆரம்பிக்காதுன்னு நினைச்சு ஹாக்வா ஹோம்ஒர்க் முடிக்காம இப்ப கஷ்டப்பட்டு இருக்கான். ஆமா இல்ல நீ ஹாஸ்டல்ல இருந்து தங்கி இருந்த, வெளியே எங்கிருந்து வர அப்படின்னு சொல்லி செங் கேட்கவும் ஒரு வழியா நான் என் ஸ்வாட் ஸ்பிரிட் சிஸ்டரை கண்டுபிடிச்சிட்டேன். நாங்க ஒன்னா வளர்ந்த ஸ்வாட் டாம்ல தான் நாங்க திரும்பவும் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி லென் சொல்றா. வழக்கம் போல சன்ரங் ஒரு பெரிய என்ட்ரன்ஸோட வரா. அப்ப பார்த்தா இவங்க ஸ்கூல் கிரவுண்ட்ல ஒரு ஹெலிகாப்டர் வந்து இறங்குது. நேற்று மான்ஸ்டர் மிசைல் வச்சு அட்டாக் பண்ணதுல இருந்த அந்த பொண்ணு தான் இப்ப இங்க வந்து இறங்குறா. இந்த ஸ்கூல்லே ரொம்ப பாப்புலரான பொண்ணு நீ தான் நினைக்கிறேன் சன்ரங் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கேட்கறா. நம்ம ஸ்கூல்ல இன்னொரு ரிச்சான பொண்ணா, இங்க என்னப்பா நடக்குது? அந்த புது பொண்ணோட ட்ரெஸ் பார்த்தா ஒரு ஃபாரினர் மாதிரி தெரியுதுன்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வரவும் சன்ரங் அவன் கூட போறா. இந்த பொண்ணை கடைசியில யாரும் கண்டுக்கிடவே இல்ல. நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸோ எலைட் கிளாஸ் ரூம்ல தான் இந்த வருஷமும் இருக்காங்க. யார் அந்த பொண்ணுன்னு செங் கேட்கவும் அவங்க ஹெலிகாப்டர்ல இருந்த சிம்பிளை பார்த்தா தெரியல, சன்லாண்ட சேர்ந்த கியோமியா ஃபேமிலி தான் அவங்க அப்படின்னு சொல்லி ஹாக்வா சொல்றான். அவங்க ஃபேமிலி ஒரு எக்ஸசிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி லென் பேசிட்டு இருக்கா. இவங்கெல்லாம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ரொம்பவுமே பசியில இருக்கிறான். இப்போ அந்த பொண்ணு இவங்க கிளாஸ்க்குள்ள என்ட்ரன்ஸ் கொடுத்து அவளோட நேம போர்டில் எழுதுறா. கியோமியா ஃபேமிலியை சேர்ந்த எங்களோட மேடம் யோஷிகோ கியோமியா அப்படின்னு யோஷிகோட ஆளுங்க அவளுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. சன்ரங், நான் உன்னை சேலஞ்ச் பண்றேன். நீ தான் அந்த ஸ்கூல்லே ரொம்ப பாப்புலர்னு கேள்விப்பட்டேன். ஒன்ன தோக்கடிச்சிட்டா நான் அந்த பிளேஸ்க்கு வந்துடுவேன். நான் ரொம்ப பாப்புலர் ஆயிருவேன். ஒரு ஸ்கூலுக்கு ரெண்டு பாப்புலரான பொண்ணுங்க தேவையில்லன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வா சொல்றா. அவளுக்குள்ள ஃபைட் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தெரியுது. அப்போ நம்ம ஹீரோட கிளாஸ் டீச்சர் அந்த இடத்துக்கு வந்து யோஷிகோ நீ ஆர்டினரி கிளாஸ் தான், அது பக்கத்து கிளாஸ் அப்படின்னு சொல்லவும் அவளுக்கு அவமானமா போயிருது. மேடம் என்ன மன்னிச்சிருங்க, அந்த ஸ்கூலை பத்தி விசாரிச்சுனே தவிர்த்து எலைட் கிளாஸ் ரூம் இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவகிட்ட ஒருத்த மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். எக்ஸசைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த சாங்காயை பிடிச்சு அப்புறமா இந்த டோட்டல் இடத்தையும் நம்ம பிடிக்கணுங்கிறது தான் என்னோட மெயின் கோல். அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கிறதே இந்த ஸ்கூல் தான். அதுல நான் டாப் ஸ்டூடெண்டா மாறணும்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் பிளானே ஒன்னால ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு அவ ஒரு ஸ்க்ரோலை படிக்கவும் அதுக்குள்ள இருந்து ஒரு டீமன் வந்து அவனை சாப்பிட்டுட்டு போயிருது. மைலேடி கண்டிப்பா நீங்க இந்த ஹாக் ஜோ சிட்டி ஆளுவீங்க அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் அவளுக்கு தலை வணங்குறாங்க. நம்ம ஹீரோவும் சன்ரங்கும் ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருக்குது. அவ பாத்துட்டு இருக்கா. நான் சேலஞ்ச் பண்ணதா அந்த சன்ரங் சீரியஸா எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி அவ ஒரு பிளானை யோசிக்கிறா. வாங்கலிங் நம்ம எங்கேயாச்சும் சாப்பிட போலாமா அவ பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது யோசிக்கோ அந்த இடத்துல வந்து நிக்கிறா. எப்போ பார்த்தாலும் நீ எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு சன்ரங் கேட்கவும் சாரி நான் ஒன்னு பாக்குறதுக்காக வரல, வாங்கலிங்க் இதை கொடுக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோட ஃபேவரட்டான ஸ்பின் நூடுல்ஸ் கொடுக்குறா. இதை பார்த்து வாங்கலிங்க் வருவான்னு நினைச்சு அவ பார்த்துட்டு இருந்தா. அதுக்குள்ள நம்ம ஹீரோ அந்த பக்கம் போய் நிக்கிறான். அடப்பாவிடே இப்படி பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லி சன்ரங் டென்ஷன் ஆகுறா. இது ஒரு லிமிடெட் எடிஷன் சன்லாண்ட் ஃபேமிலியோட ட்ரெடிஷனா இதை உங்களுக்கு கொடுத்து நான் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றா. இது ஒரு ட்ராப், ஏமாறாதன்னு ஒரு மனசு சொல்லுது. அவளை சும்மா விடாத அப்படின்னு இன்னொரு மனசு சொல்லுது. சன்ரங் இப்ப செம டென்ஷன் ஆகுறா. இதுக்கு தானே ஆசைப்பட்டவா, மோதி பாத்திரலாம் அப்படின்னு சன்ரங் சொல்லுவா. உன்னை சேலஞ்சுக்கு தான் கூப்பிட்டேன், ஃபைட் பண்றேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு யோசிக்கோ சொல்லுவோம். அப்ப என்ன சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி சன்ரங் கேட்கறா. உங்க ஒரு பொண்ணுங்க பெயிண்டிங் நல்லா பண்ணுவீங்கன்னு தெரியும், எங்க ஒரு பொண்ணுங்க சூப்பரா ஃபிளவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. பட் எல்லா பொண்ணுங்களுக்கும் காமனா இருக்குது குக்கிங், அதுல தான் காம்படிஷன் அப்படின்னு சொல்றா. சோ லஞ்ச் டைம்ல இவங்களோட காம்படிஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்கூலோட டாப் ஸ்டூடெண்ட்கான காம்படிஷன் தான் இது. ரெண்டு போட்டியாளர்களையுமே நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். நம்மளோட முதல் போட்டியாளர் வாட்டர் கார்டன் குரூப்போட பொண்ணு சன்ரங் அண்ட் இன்னொரு பக்கம் கியோமியா ஃபேமிலியோட யோஷிகோ அண்ட் இந்த காம்படிஷனோட ஜட்ஜா இருக்கிறது நம்ம வாங்லிங். டாஸ்க் ரொம்பவே சிம்பிள். கொடுக்கப்பட்ட டைத்துக்குள்ள வாங்லிங் வயிறை யாரு சாட்டிஸ்ஃபை பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். இந்த 3:10 எரியற வரைக்கும் தான் டைம். ரெண்டு பேருக்குமே 5 பாக்கெட் நூடுல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் தி டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொல்லி ஆக்வா அந்த காம்படிஷனை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. யோஷிகோ 5 இடத்துல 5 பாத்திரத்தை வச்சு சும்மா வேற லெவல்ல சமையல் பண்ணிட்டு இருக்கா. யோஷிகோ வேற லெவல்ல சமையல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இங்க நம்ம சன்ரங் என்னடானா என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஹாக்வா சொல்றான். மைலேடி அதை ஊத்தாதீங்க, அது சாஸ். லெஃப்ட் கையில இருக்கிறது தான் ஆயில்,
இல்ல அதை ஊத்துங்க அப்படின்னு சொல்லி சன்ரங்குக்கு ஒருத்தன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவு என்ன ஊத்தி நெருப்பு பத்த வைக்காதுன்னு அவன் சொல்றதுக்குள்ள அவ பத்த வச்சா அந்த இடமே தீ பிடிக்குது. எதுக்கோ சேஃப்டிக்கு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்றாங்க. யோசிக்கோ 5 பாத்திரத்தையோ வேற லெவல்ல சமையல் பண்றா. ஸ்மெல்லே எல்லாருக்கும் வேற லெவல்ல இருக்கு. சன்ரங் ரொம்ப ரிச்சா வளர்ந்திருக்கா. அவ கிச்சன் பக்கமே போயிருக்க மாட்டா. அவளுக்கு சமைக்க தெரியாதுன்னு தெரிஞ்சேதான் இந்த யோசிக்கோ இந்த காம்படிஷனை செலக்ட் பண்ணிருக்கா. சன்ரங் சமைச்சது ஒரு பவுல்ல ஊத்துனா பவுலே உடஞ்சு விடுது. யோசிக்கோ ரெடி பண்ணி நம்ம ஹீரோக்கு மட்டும் இல்லாம உங்களுக்கும் வச்சிருக்கேன் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு வாக்கப்படுறா. கியோமியா ஃபேமிலியோட எக்ஸ்க்ளூசிவ் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு யோசிக்கோ கொடுக்கும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு வேற லெவல்ல இருக்கு. பெர்ஃபெக்டான திக்னஸ் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுறாங்க. அதை சாப்பிட்டா நம்ம ஹீரோட ஃபேஸ் சோகமா தான் இருக்கு. நம்ம ஹீரோ அந்த சாப்பாடை என்ஜாய் பண்ணல அப்படிங்கறத சன்ரங் புரிஞ்சுக்கிட்டா. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சன்ரங் சொல்றா. ரொம்ப டேஸ்ட் இருந்தது, சாப்பிட்டு வயிறு ரொம்ப போச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. யோசிகாவோட அந்த சூப்ல ஜெல்லி மாதிரி ஒன்னு ஆட் பண்ணிருக்கா. அதுவே இவங்க வயிறை ஃபில் பண்ணிரும். சோ இவங்களால அடுத்து அவ சமைக்கிறது சாப்பிட முடியாது அப்படின்னு அவ ஒரு பிளான போட்டா. சமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சன்ரங் அவளோட சாப்பாடை வந்து கொடுக்குறா. வாங்கலிங் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா சமைக்கிறது அப்படின்னு அவ வைக்கப்படுறா. யோசிக்கா ஆளுங்க நீங்க தான் மேடம் வின்னு அப்படின்னு சொல்லி அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா சன்ரங் சமைக்கல, வெறும் நூடுல்ஸ் அப்படியே கொண்டு வந்து வச்சிருக்கா. அதுக்குள்ள கொஞ்சம் மசாலாவை ஆட் பண்ணி நம்ம ஹீரோக்கு அப்படியே கொடுக்குறா. அவ மிக்ஸ் பண்றத பார்த்தே நம்ம ஹீரோ இம்ப்ரெஸ் ஆகுறான். இப்ப சன்ரங் கொடுத்ததை எடுத்து நம்ம ஹீரோ சாப்பிட்டவனே அவனோட சின்ன வயசு மெமரிஸ், வாஹி கூட கிறிஸ்பி நூடுல்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்ட மெமரிஸ், இப்படின்னு நிறைய மெமரிஸ் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. நம்ம ஹீரோக்கு எப்பவுமே ஃபேவரட்டா இருக்குது கிறிஸ்பியான நூடுல்ஸ் தான். அதை சாப்பிட்டு நம்ம ஹீரோ ஆனந்த கண்ணீர் வடிக்கலாம். அந்த ஒரு டிராப் கண்ணீர் அந்த இடத்துல ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்குது. ரிசல்ட் என்னன்னு ஆபியஸா நமக்கே தெரியுது. இதோட வின்னர் சன்ரங் தான் அப்படின்னு சொல்லி ஹாக்வா பேசிட்டு இருக்கும் போதே இதெல்லாம் சீட்டிங் அப்படின்னு யோசிக்கோ சொல்லவும் வாங்லிங் என்ன ஆசைப்பட்டானோ அதை தான் கொடுத்தேன். வர அவன் நீ செஞ்சதை இன்னும் சாப்பிடவே இல்ல. நீ என்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளவு டேஸ்டா செஞ்சாலும் அடுத்தவங்க மனசுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நம்ம செஞ்சு கொடுக்கணும். பாரு வாங்லிங் இதை தான் என்ஜாய் பண்றான் அப்படின்னு சொல்லி சன்ரங் சொல்றா. சன்ரங் தான் வின்னர் அண்ட் டாப் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போதுன்னு சொல்லி சன்ரங் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா. காஸ்ட்லியா டேஸ்ட்லியா எவ்வளவு சாப்பாடு இருந்தாலும் மனசார செஞ்சு கொடுத்த சாப்பாடுக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. என்னடா ஃபர்ஸ்ட் எபிசோட் இப்படி இருக்கேன்னு நீங்க யோசிக்காதீங்க. கதை இப்போதைக்கு காமெடியா போயிட்டு இருந்தாலுமே கூட போக போக தான் கதை வேற லெவல்ல அதுவும் ஒரு ட்விஸ்டோட சூப்பரா போகும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ பொறுமையா அந்த அனிமேவை பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.